வணக்கம் அன்புறவுகளே. பாருங்கள், நான் வந்து சொருகிட்டு வந்துட்டேன் கையை. பாருங்கள், நமக்கு அன்னை தெரசாம்மா கை கூப்பிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இந்த முக்காடு, இதுக்கு நம்ம முக்காடு போட்டுட்டு இந்த saree மாதிரி இங்கே ஒன்று டெக்கரேஷன் பண்ணுவோம். அது எப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். இப்போ முக்காடு எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த முக்காடு போடுறதுக்கு பாருங்கள், நான் வந்து 4 அடியில் 4 ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 அடி எடுத்திருக்கேன். அதில் இந்த 4 அடி ஒயரில் 1 அடி மட்டும் எடுத்துக்கலாம். 1 அடியை விட்டுட்டு மடக்கிக்கோங்க. இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். ரன்னிங் ஒயர் பாருங்கள், ரன்னிங் ஒயரும் வந்து இந்த நம்ம 1 அடி விட்டுருக்கோம் இல்லையா, அதே 1 அடி அளவு விட்டுக்கலாம். 1 அடி எடுத்துட்டு நாட் போட்டுக்கலாம். இந்த 1 அடி 2 ஒயரும் சரி சமமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அடுத்த ஒயர் எடுத்துட்டு இந்த 1 அடி அளவு அளந்துட்டு இதே மாதிரியே மீதி இருக்க 2 ஒயர், இப்போ நான் 2வது ஒயர் போடுறேன். ரன்னிங் ஒயரை வச்சு இந்த 4 ஒயரும் நம்ம போட்டு எடுத்துக்கணும். இந்த குட்டியாக இருக்கிற நம்ம 1 அடியில் போட்ட ஒயர் வந்து நமக்கு மேலே இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம ஒவ்வொரு நாட் போடும்போதும் நம்ம செக் பண்ணிக்கணும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அதே அளவு 3வது ஒயர் எடுக்கிறேன். 1 அடிக்கு எடுத்துகிட்டு ரன்னிங் ஒயரை மடிச்சுட்டு நம்ம இந்த 1 அடி ஒயர் வந்து மேல் பகுதிக்கு போகிற மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கலாம். 4வது ஒயர் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு பாருங்கள், மடிச்சுட்டு ரன்னிங் ஒயர் மடிச்சுக்கலாம். இப்போ 4வது ஒயரையும் நான் போட்டுட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். எல்லாமே கரெக்டாக ஈக்குவலாக வருதான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ரன்னிங் ஒயரை நம்ம இந்த 1 அடியில் விட்டோம்ல ஃபஸ்ட்டு, இங்கே அதே 1 அடியில் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இப்படியே திருப்பிக்கலாம். இப்போது 1 அடியில் விட்ட ஒயர் நமக்கு கீழே வரணும். சரிங்களா? லென்த்தாக இருக்கிற ஒயர் மேலே வந்திருக்கு. இப்போது இதுக்கு மேலே இன்னும் 4 லைன் நம்ம போடணும். ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன். ஒரு அடி அளவுக்கு விட்டுக்கலாம். விட்டுட்டு நாட் போடலாம். அந்த 1 அடி விட்டது வந்து நமக்கு கீழே வரணும். இப்போ நான் லென்த்தாக இருக்கிற ஒயரில் நாட் போட்டுட்ருக்கேன். மொத்தம் வந்து 5 லைன் நம்ம போடுவோம். இப்போ நான் 2வது லைன் போட்டுட்ருக்கேன். பாருங்கள், இப்போது 2 லைன் போட்டு முடிச்சுட்டேன். இதே அளவு வச்சுட்டு 1 அடி நம்ம விட்டோம் இல்லையா, அதை வச்சு கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னும் 3 லைன் மேலே லென்த்தாக இருக்கிற ஒயரில் போட்டுட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், நான் வந்து 5 லைன் போட்டேன். இப்போது நம்ம இந்த முக்காடு போடணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, இப்போ இந்த லென்த்தாக இருக்கிற ஒயர் பாருங்கள், அது வந்து நம்மளுடைய இடது பக்கம் வச்சுக்கலாம். இந்த 1 அடி விட்டது வலது பக்கம் வரணும். இந்த 2 சைடு தான் நம்ம போட்டால் ரன்னிங் ஒயர். சரிங்களா? இதுதான் வந்து ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம போட்டோம்.
இப்போ பாருங்கள் 1 2 3 4 5 5 லைன் இப்படி இருக்குது. இப்போ நம்ம 4 ஃபஸ்ட்டு இந்த ஒயரு நம்ம போட்டோம்ல, கட் பண்ணி வச்ச ஒயர் போட்டோம். இப்போ லென்த்தாக இருக்கிற ஒயர் எடுத்துக்கலாம். லென்த்தாக இருக்கிற ஒயரை எடுத்துகிட்டு, ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு, இந்த லென்த்தாக இருக்கிற ஒயரை வச்சு நாட் போட்டுக்கலாம். இதே அளவு வச்சுக்கலாம். லென்த்தாக இருக்கிற ஒயர் அளவு எடுத்துகிட்டு நம்ம ஒரு 2 லைன் போடுவோம். இப்போ நான் ஃபஸ்ட் லைன் போடுறேன். அப்படியே சுற்றி போடணும். இப்போது இங்கே இருக்க 5 லைன் போட்டுட்டேன். இப்போ நான் அப்படியே திருப்பிக்கிறேன். திருப்பிட்டு அடுத்தது 4 லைன் வரும். இந்த 4 லைனும் போட்டுடலாம். நாலு ஒயரு அதில் நாட் போட்டு எடுத்துட்டாலே நமக்கு இது கூட போடுற மாதிரி தான் அப்படியே திருப்பணும். ஒரு சைடு மட்டும் நம்ம போட மாட்டோம். இப்போ பாருங்கள் 4 ஒயர் இருக்கிறது இந்த பக்கம் வந்துச்சு. இப்போ 5 ஒயர், 5 லைன் இருக்கிறதுல தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இதில் இன்னும் ஒரு லைன் போடணும் ஒயிட் கலரில். அதுக்கப்புறம் பார்டர் ப்ளூ கலர் எடுத்து அது ஒரு 2 லைன் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஒரு லைன் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த லென்த்தாக வந்த ஒயரை வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே இது நமக்கு இப்படி முறை மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. இது முக்காடுக்கு. அடுத்த ஒயர் எடுத்துகிட்டு இந்த லென்த்தாக இருக்கிற அளவு வச்சுட்டு நாட் போட ஆரம்பிச்சிடலாம் அப்படியே சுற்றியே. இப்போ நான் போடுறது 2வது லைனு. இப்போ நான் ஃபஸ்ட் லைன் போட்டேன்ல, அதே மாதிரியே தான் 2வது லைன் போடணும். புரியுதுங்களா உங்களுக்கு? நான் டால் போட்டிருப்பேன். டாலுக்கு வந்து மேலே வந்து இதே மாதிரியே நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மளோட சேனலில் நிறையா விதவிதமாக டிஃப்ரெண்ட் ஐட்டமாக நான் போட்டிருக்கேன். நீங்கள் போய் பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ இதே அளவு எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த எனக்கு கரெக்டாக இருக்கிறனால அப்படியே விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம 2 லைன் போட்டிருக்கோம். 1 2. இப்போ அடுத்தது நம்ம ப்ளூ கலர் ஒயர் எடுத்துக்கலாம். பார்டருக்காக இதே லென்த்தாக இருக்கிறதுல அந்தளவு எடுத்துக்கலாம்.
எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், பார்டர் போடுறோம். இப்போ இந்த ஒரு லைன் நான் போட்டு காமிக்கிறேன். அடுத்த லைனு 2வது லைன் நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் போட்டு வந்துடுங்க. இப்போ இது வந்து இந்த பார்டர் போடுறது 3வது லைன் நான் போடுறேன். பாருங்கள், இதே மாதிரியே சுற்றி போட்டு வந்துடலாம். இன்னொரு லைனும் இதே மாதிரி போட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் சொருகிட்டு வந்துட்டேன், போட்டு வந்துட்டேன். 2 லைன் பார்ட்ரு, 2 லைன் ஒயிட் கலரில் நான் போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் நம்ம எல்லாமே போட்டு முடிச்சுட்டு அப்புறமா இதெல்லாம் சொருகிக்கலாம். இப்போ பாருங்கள், கீழே வந்து லென்த்தாக இருக்கும். சரிங்களா? இந்த லென்த்தாக இருக்கிற ஒயரில் பூராமே நம்ம நாட் போட்டு வந்துடலாம். இப்போது இது வந்து இப்படி வச்சு பார்த்துக்கலாம். இந்த பார்டர் இருக்குது பாருங்கள், இந்த பார்டரை நீங்கள் இப்படி வச்சு பாருங்கள். இப்படி தான் நம்ம வைப்போம். வச்சுட்டு இப்போ இந்த லென்த்தாக இருக்கிறது நம்ம மதத்தர சம்மாக்கு பின்னாடி வரும். இதில் உங்களுக்கு எவ்வளோ லைன் போடணுமோ நம்ம அவ்வளோ லைன் போட்டுக்கலாம். இது போட்டு முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். ஒன்றும் இல்லை, நம்ம ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு சொருகிற அளவுக்கு கொஞ்சம் விட்டுட்டு இதை அப்படியே தொடர்ந்து லென்த்தாக இருக்கிற ஒயரில் தொடர்ந்து அப்படியே நாட் போட வேண்டியது தான். நாட் போட்டு அந்த பக்கமும் கொஞ்சம் சொருகருக்கு விட்டுட்டு கட் பண்ணிடணும். நம்ம இந்த முக்காடு பின்னாடி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் விட்டுட்டு கட் பண்ணிடலாம். நான் இது ஒரு லைன் போட்டு காமிக்கிறேன். அப்புறம் வளர்த்திட்டு வந்துட்டு நம்ம அடுத்த லைன் பார்க்கலாம். போட்டு இப்போ சைடில் சொருகிற அளவாக நம்ம விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி நான் லைனாக போட்டு வந்துட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நான் வந்து வளர்த்திட்டு வந்துட்டேன். நம்ம போட்ட இந்த 4 லைன் ஃபஸ்ட்டு போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்க லென்த்தாக இருக்கிற ஒயரில் நாட் போட்டே வந்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் 12 லைன் போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போது இந்த முக்கிலேருந்து எண்ணி பார்த்தோம்னா இப்படி வச்சுக்கோங்க. இது பாருங்கள், இது ஃப்ரண்ட்டு பார்டர்லேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 லைன் மொத்தமாக வரும். கீழே வந்து நான் பார்டருக்காக 2 லைன் ப்ளூ கலரில் கொடுத்துருக்கேன். இப்போ இதெல்லாம் நம்ம சொருகிட்டு வந்துட்டோம்னா நமக்கு முக்காடு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நான் 4 அடி வெட்ட சொன்னேன், எனக்கு வந்து 1 அடி வீணாக போச்சு. நீங்கள் வந்து 3 அடி கட் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். உள்ள சொருகிறதுக்கு 3 அடி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது நீங்கள் வச்சு பார்த்துட்டு உங்களுக்கு லென்த்து எவ்வளோ வேணுமோ அந்த தகுந்த மாதிரி நீங்கள் நாட் போட்டுக்கலாம்.
நான் இப்போதைக்கு சும்மா வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லாவே வந்து இடுப்புக்கும் கீழே வரைக்கும் வந்திருக்கு. தெரியுதுங்களா? இப்போ பாருங்கள், முக்காடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இங்கே saree மாதிரி ஒரு பிட்டு மாதிரி ஒன்று போடுவோம். அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே நான் வந்து இதை ஃபுல்லாக சொருகிட்டு வந்துடுறேன். போட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது நம்ம இந்த இடத்துல saree மாதிரி நம்ம கொடுக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 18 ஒயர் 3 அடியில் எடுத்து வச்சுருக்கேன். 3 அடியே போதுமானது. 18 ஒயர் எடுத்துக்கோங்க. இதை வந்து 2ஆக மடித்து நம்ம எப்பயும் போல் நாட் போட வேண்டியது தான். ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். ரன்னிங் ஒயரை சொருகிற அளவாக மட்டும் விட்டுக்கலாம். சரிங்களா? சொருகிற அளவாக விட்டுட்டு இந்த 18 ஒயரையும் நாட் போட்டு வந்துடணும். போட்டுட்டு நம்ம ஒவ்வொன்றும் போடும்போது அப் அண்ட் டவுன் இருக்கான்னு சரி பண்ணி பார்த்துட்டு போடுங்க. நான் ஃபஸ்ட் ஒயர் எடுத்திருக்கேன், போட்டுட்டேன். இப்போது 2ஆவது ஒயரு, இது எல்லாத்துக்குமே தெரியும். நான் பிகினர்ஸ் இதை பார்த்தாங்கன்னா அவங்களுக்காக நான் போட்டு காமிச்சிட்ருக்கேன். போட தெரிஞ்சவங்க லைனாக போட்டு வந்துடுங்க. இந்த 18 ஒயரையும் நம்ம சரிசமமாக மடிச்சுட்டு இதே மாதிரி நாட் போட்டு வந்துடணும். பாருங்கள், இதே மாதிரி இந்த 18 ஒயரையும் நாட் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் வந்து 16 ஒயர் போட்டிருக்கேன். நான் 18 ஒயருன்னு சொல்லிட்டேன். 16 ஒயர் கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். இதைய நம்ம சொருகிக்கிட்டோம் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 18 ஒயருன்னு சொன்னேன். நம்ம 16 ஒயர் எடுத்திருக்கோம். இந்த பக்கம் 2 ஒயர், இந்த பக்கம் 2 ஒயர் வந்து நம்ம பார்டர் கொடுப்போம். சரிங்களா? இப்போது இதை வந்து நம்ம முடிச்சு போட்டு வச்சுட்டு மேலே 6 லைன் கீழே 6 லைன் போட்டு வந்துடலாம். இது எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் இதை நான் போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன். மேலே 6 லைன் கீழே 6 லைனு. மறுபடியும் நான் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன். நம்ம இந்த ரன்னிங் ஒயர் விட்ட அளவுக்கே விட்டுட்டு மேல் லைனை ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த அடையாளத்துக்காக நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ஒயரை ஒரு முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இனி லைனாக அப்படியே போட்டே வர வேண்டியது தான். மேலே 6 லைன் கீழே 6 லைனு நல்லா டைட்டாக போட்டுக்கலாம். ஒரு ஒயரும் டைட் பண்ணி போடுங்க. அப்போ தான் நல்லா நீட்டாக நமக்கு ஃபினிஷிங் கிடைக்கும். பாருங்கள், இதே மாதிரி நம்ம மொத்தம் மேலே 6 லைன் கீழே 6 லைன் போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நான் மேலே 6 லைன் கீழே 6 லைன் போட்டு வந்துட்டேன். மொத்தம் வந்து 13 லைன் நான் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம 4 பக்கமுமே ப்ளூ கலர் ஒயர் வச்சு பார்டர் 2 லைன் கொடுக்கணும். 2 லைன் பார்டர் கொடுக்கணும். கொடுத்துட்டு ஃபுல்லாக சொருகிட்டு ஃபினிஷிங் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம். பாருங்கள், அதே அளவு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு பார்டரை இதே மாதிரி 4 பக்கமும் கொடுக்கணும். கொடுத்துட்டு ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.
பாருங்கள், முக்காடு. இப்போது இந்த நம்ம சாரீ மாதிரி போடுறோன்னு சொன்னோம்ல, 18 எண்ணம் போட்டிருப்போம். இந்த 18 வரிசை வர்றது வந்து, இந்த 18 வர்றது இடுப்புக்கு மேலே இப்படி வைக்கணும். இந்த லென்த்து வர்றது வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 17 வர்றது இப்படி நேராக வரிசையிலையும், 18 வர்றது சுற்றி வர்ற மாதிரி கொண்டு வந்துக்கலாம். இப்போது கரெக்டாக ஷோல்டர்கிட்ட இதை வச்சு க்ளூ கம் வச்சு ஒட்டிக்கோங்க. இந்த பேக்கில் வருது பாருங்கள், இந்த பீஸ் அப்படியே இடுப்புக்கிட்ட கொடுத்துடணும். சரிங்களா? இடுப்புக்கிட்ட கொடுத்து இதை அப்படியே நம்ம க்ளூ கம் வச்சு ஒட்டிடணும். ஃபேஸுக்கு வந்து நம்ம அன்னை தெரசாவோட ஃபேஸ் வச்சு ஒட்டிக்கலாம். இது ரொம்பவே அழகாக வந்திருக்கு. இதை நான் ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், முக்காடும் இதே மாதிரி வச்சு நம்ம க்ளூ கன் வச்சு ஒட்டிக்கலாம். இது எப்படி ஒட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லி கொடுத்தேன். இப்போ இதை நான் ஃபுல்லாக ஒட்டிட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நம்ம அன்னை தெரசா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நான் வந்து ஒட்டிட்டு வந்துட்டேன். ஃபுல்லாகவே ஃபேஸுக்கு ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டியிருக்கேன். ரொம்பவே அழகாக வந்திருக்கு. நன்றி உறவுகளே.